Hi everyone, welcome to this YouTube channel where Latents speak. இந்த யூடியூப் சேனலில் நம்ம லிட்ரரி ஓரியன்டான விஷயம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம எதை பற்றி போட்டிருக்கோன்னா பிஹேவியரிசம். இது லேர்னிங் தியரி. பிஹேவியரிசம் அப்படின்னாவே இட் கனெக்டட் டு ஹியூமன் பிஹேவியர்ஸ். ஃபர்ஸ்ட் இது ஒரு சயின்டிஃபிக் தியரி. இது லைக் வெளியிலேருந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அண்ட் மெஷர் பண்ண முடியும். சப்போஸ் ஒருத்தவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது எதனால் இருக்க முடியும் அப்படின்னா ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, விச் எவோக்ஸ் யூ டு டூ சம்திங். லைக் பசிங்கிறது ஒரு ஸ்டிமுலஸ். அது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு போய் சாப்பிட்றோம்ல, அது ரெஸ்பான்ஸ். தூண்டி விடுறது ஒரு ஸ்டிமுலஸ். அந்த தூண்டுறதுனால நம்ம ஒரு விஷயம் போய் பண்ணுறோம் அப்படின்னா அது ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரெஸ்பான்ஸ் யார் அப்படின்னா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹேவியரிசம் இஸ் அ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஹேவியர். ஓகே, நெக்ஸ்ட், ஆல் பிஹேவியர்ஸ் ஆர் லேர்ன் த்ரூ என்விரான்மெண்டல் அப்படின்னா லைக் ஒரு பர்சனோட பிஹேவியர் எது முடிவு பண்ணுதுன்னா என்விரான்மெண்ட் தான் முடிவு பண்ணுது. லைக் அவங்க சின்ன வயசுலேருந்து எதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சொசைட்டியில் பார்த்துருக்காங்க, அவங்க சரௌண்டிங்ஸை அதுதான் அவங்க பிஹேவியராக வரும். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஆல் பிஹேவியர்ஸ் ஆர் லேர்ன் த்ரூ என்விரான்மெண்டல் இன்ட்ராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, டேப்லா ரஸா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பிளாங்க் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். இது எப்படி பிஹேவியரிசமில் கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு சைல்டோட பிரெயின் எப்படி இருக்கும்னா பிறக்கும் போது பிளாங்க் ஸ்டேட்டாக தான் இருக்கும். அது என்விரான்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ண தான் ஒவ்வொரு பிஹேவியரும் அதுக்கு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேர்ம், அதாவது பிளாங்க் ஸ்டேட், ஹியூமன் மைண்ட் பிறக்கும் போது பிளாங்க் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டேப்லா ரஸா அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு, ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஸ்டிமுலஸ் எவோக் பண்ணும், ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி எவோக் பண்ணும். அது நேச்சுரலாக இருக்கலாம், இல்லைனா கண்டிஷ்னலாக இருக்கலாம். நேச்சுரல் அப்படின்னு வரும்போது நமக்கு பசி எடுக்கிறது, தூக்கம் வர மாதிரி இருக்குது. பயாலஜிக்கலாக நமக்கு ஒன்று பண்ண சொல்லல, அதெல்லாம் நேச்சுரல் ஸ்டிமுலஸ். கண்டிஷன்ட் அப்படின்னா நம்மளே ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணிக்கிறது ஒரு ஃபீலிங்கை எவோக் பண்ணுறதுக்காக. இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிமுலஸ் இருக்குது. ரெஸ்பான்ஸ்னால் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரியாக்ஷன் டு ஸ்டிமுலஸ். நம்ம பிஹேவியர் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இந்த ரெண்டை பேஸாக வச்சு தான் நம்ம பிஹேவியர் இருக்கே தவிர இந்த ரெண்டும் இல்லாமல் நம்ம பிஹேவியர் பில்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹிஸ்டாரிக்கல் கான்ட்ரிபியூஷன். இதில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார், அவங்களோட மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த தியரிக்கு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, இவன் பாவ்லோ. இவர் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு தியரி கொண்டு வந்திருக்காரு. ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னா ஒரு லேர்னிங் அசோசியேஷன் மூலியமாக தான் நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. 2 ஸ்டிமுலஸ் ஆர் புட் டுகெதர் டு ப்ரொடியூஸ் அ நியூலி லேர்ன்டு ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் அசோசியேஷன் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் இவன் பாவ்லோ சொல்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ நோன் ஃபார் கண்டிஷன்டு ரீஃப்ளெக்ஸ். அப்படின்னா அது ஒரு கண்டிஷனிங், இது அன்கான்ஷியஸாக இல்லை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இல்லையா, அதுதான் கண்டிஷன்டு ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று, டாக் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் ஒரு டாகை சால்வேட் பண்ண வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு போய் ஆஃபர் பண்ணுறாங்க, சால்வேட் ஆகுது. தென் ஒரு பெல் ரிங் பண்ணுறாங்க, அதுக்கு அது கண்டிஷனே ஆகலை. ஸோ அதனால் அதுக்கு அந்த நேச்சுரல் ஸ்டிமுலஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அதை கண்டிஷன்டு ஸ்டிமுலஸாக நம்ம மாற்றணும். அதனால் பெல் ரிங் பண்ணுறாங்க, சால்வேட் ஆகலை. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, பெல் ரிங் பண்ணுறாங்க ப்ளஸ் ஃபுட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ அகெயின் அது சால்வேட் ஆகுது. இதை அவங்க கண்டிஷன் பண்ணி அதாவது கண்டினியூவஸாக கண்டிஷன் பண்ணும் போது ஒரு பெல் சவுண்ட் கேட்டோடனே அதுக்கு அந்த ஃபுட்டுங்கிற அந்த கண்டிஷனிங் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பெல் அடிக்கும் போதே அது சால்வேட் ஆகுது. ஸோ இதுதான் கண்டிஷன்டு ரீஃப்ளெக்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இவன் பாவ்லோன்னு வரும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 டேர்ம் என்னன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங், கண்டிஷன்டு ரீஃப்ளெக்ஸ். எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட்
சாலிவேட்டிங் டாக் எக்ஸ்பிரிமெண்ட். இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலான்னா, சைல்டை வந்து ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகும்போது அது அழுகாது. சப்போஸ் அங்கே போயிட்டு ஊசி போட்டுட்டாங்க, அந்த பெயின் வந்து அதுக்கு கண்டிஷன் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அகெயின் நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாலுமே அது அகெயின் அழுக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அதுக்கு வந்து அந்த பெயினுங்கிறது அதோட கண்டிஷனாக ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சிம்பிள் விஷயம். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல், சைல்டு அழுக மாட்டாங்க. செகண்ட் ஸ்டெப்பாக ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கும் போது சைல்டு கண்டிப்பாக அழுகும். அடுத்த ஸ்டெப்பில் ஹாஸ்பிட்டல்னாவே குழந்த அழுகும். நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா எட்வர்ட் தான்டைக். இவர் வந்து லா ஆஃப் எஃபெக்ட்டுங்கிற பிரின்சிபல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எனி பிஹேவியர் தட் இஸ் ஃபாலோட் அப் பை அ ப்ளசன்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் மோர் லைக்லி டு ஹேப்பன் அகெயின். அதாவது எந்த பிஹேவியர் வந்து பண்ணும் போது நமக்கு ரெஸ்பான்ஸ் ப்ளசண்ட்டாக வருதோ அந்த பிஹேவியர் கண்டினியூ ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் நம்ம ஒரு பிஹேவியர் பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் வந்து நெகட்டிவாக வருதுன்னா அந்த பிஹேவியர் வந்து டிக்ரீஸ் ஆகும், இல்லைனா டிக்ளைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இஃப் ஒரு பர்சன் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு கம்பெனியில் அப்படிங்கும் போது அங்கே வந்து அவரை ப்ரைஸ் பண்ணுற விதமாக அவரோட பே வந்து ரைஸ் பண்ணுவாங்க, அதாவது சேல்ரி ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா வந்து ப்ளசன்ட் ரெஸ்பான்ஸ் ஒரு பிஹேவியருக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க்கை அகெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எட்வர்ட் தான்டைக்கோட எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்னு பார்க்கலாம். அதாவது பசில் பாக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். ஒரு கேஸில் வந்து கேட் இருக்குது, வெளியில் வந்து ஃபுட் வச்சுருக்காங்க, உள்ளே வந்து ஒரு லிவர் ஆர் பட்டன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ வென்எவர் அந்த கேட் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போது லிவர் ஓப்பன் ஆகும் அண்ட் வெளியில் இருக்க ஃபுட்டை இது வந்து சாப்பிட முடியும். ஸோ அந்த கேட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் லிவர் ஓப்பன் ஆகும், நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம்ல. லைக் அது பண்ணுற ஒரு பிஹேவியர், அந்த புஷிங் த பட்டன் அப்படிங்கிறது ஒரு பிஹேவியர். அதுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து என்ன? அந்த ஃபுட். அது ஒரு ப்ளசன்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால் அந்த கேட் வந்து அகெயின் அண்ட் அகெயின் அந்த பிஹேவியரை பண்ண தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இவர் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட். நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டர் யார் பார்த்தோன்னா ஜான் வாட்சன். இவரோட எக்ஸ்பிரிமெண்ட் வந்து லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ரேட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரேட்டு வந்து பார்த்து அந்த குழந்தை பயப்படலை. இப்போல்லாம் ரேட்டை வந்து அந்த குழந்தைகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அப்போது ஒரு பிளாஸ்ட், ஒரு பூம் அப்படிங்கிற ஒரு சவுண்டோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த சவுண்டுக்கு அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுனால, சடனாக வர்றதுனால அந்த குழந்தை பயப்படுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சவுண்ட் இல்லாமல் ரேட்டை காமிச்சாவே இப்போ அந்த குழந்தை பயப்படுது. டிசையர்டு பிஹேவியர் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அந்த தியரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா பிஎஃப் ஸ்கின்னர். ஹீ இஸ் நோன் ஃபார் பிஹேவியர் அனாலிசிஸ் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஃபாதர் ஆஃப் ஆப்ரண்ட் கண்டிஷன். இவர் வந்து இவரோட ஓன் ஃபிலாசபி ஒன்று வச்சுருக்காரு. அந்த ஃபிலாசபிக்கு நேம் என்னன்னா ரேடிக்கல் பிஹேவியரிசம் அப்படின்னு இவர் நேம் பண்ணியிருக்கார். நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் பண்டூரா. இவரோட தியரி என்னன்னா சோஷியல் லேர்னிங் தியரி அண்ட் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மூமெண்ட் ஃப்ரம் பிஹேவியரிசம் டு காக்னேட்டிவ் சைக்காலஜி. அதாவது பிஹேவியரிசம் மூமெண்ட்லேருந்து காக்னேட்டிவ் சைக்காலஜி அப்படிங்கிற டிரான்சிஷனுக்கு இவர் ஒரு முக்கியமான பர்சன். தீஸ் ஆர் த கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம 2 கண்டிஷனிங் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் பார்த்தோம். இப்போ வந்து பிஎஃப் ஸ்கின்னரில் ஆப்ரண்ட் கண்டிஷனிங்னு ஒன்று பார்த்தோம். இப்போ ஆப்ரண்ட் கண்டிஷனிங்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னாவே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் கீழே 4 டைப்ஸ் வருது. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்.
பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஆடிங் சம்திங் டு இன்க்ரீஸ் டிசையர்டு பிஹேவியர். ஒரு டிசையர்ட் பிஹேவியர் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வர வைக்கணும் அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு எஜுகேட்டராக நம்ம ஒரு விஷயம் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸுங்கும் போது நம்ம பாசிட்டிவாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸாம்பிளோட இப்போ சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுறான், இல்லை வந்து எக்ஸாம்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்கும் போது டீச்சராக இருக்க அவங்க ஒரு ரிவார்டிங் சிஸ்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லைக் அது சாக்லேட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரைஸாக இருக்கலாம், இல்லை எல்லாத்தையும் கிளாப் பண்ண சொல்கிறதா இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த ஸ்டார் தருவாங்கல்ல அந்த மாதிரி தரதாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தரும்போது அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய ஆரம்பிக்கும், நம்ம பண்ண அந்த பிஹேவியரோ இல்லை நம்ம ஹையாக ஸ்கோர் பண்ணதோ அது வந்து ஒரு குட் திங் அப்படிங்கிறது அவங்க தெரியும். ஸோ அந்த பிஹேவியர் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு குவிக்காக பண்ணும் போது அது வந்து ஒர்க் ஆகும். நம்ம வந்து லைக் 1 மந்த் கழிச்சோ இல்லை எக்ஸாம்ஸில் வந்து ஸ்டூடெண்ட் நிறையா ஸ்கோர் பண்ணிட்டான் அப்போ எதுவுமே நம்ம சொல்லலை, 1 மந்த் கழிச்சு சொல்கிறோன்னா அது வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது இந்த இடத்துல நெகட்டிவ்ங்கும் போது நம்ம ஒரு விஷயத்த எடுக்கிறோம். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நம்ம ஒரு விஷயம் ஆட் பண்ணோம், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம் ஒரு டிசைர்ட் பிஹேவியர் வரதுக்காக. Behavioral response is strengthened by the removal of aversive stimulus. For example, ஸ்டூடெண்ட் எப்போவுமே கிளாஸுக்கு லேட்டாக வராங்க அப்படின்னா அவங்க வந்து பனிஷ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இன்ஸ்டியூட் கொடுக்குற பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ அவங்க நெக்ஸ்ட் டேலேருந்து அந்த பனிஷ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக கிளாஸுக்கு சீக்கிரம் வருவாங்க கொஞ்சம் முன்னாடி. ஸோ இதுதான் வந்துட்டு நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட்டுங்கும் போது 2 டைப்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த பனிஷ்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு இட் டிக்ரீஸ் தி அன்டிசைரபிள் பிஹேவியர். அதாவது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா இட் ஸ்ட்ரென்தன் தி டிசையர்ட் பிஹேவியர்னு பார்த்தோம். ஒரு பிஹேவியர் வர வைக்கிறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது. பனிஷ்மெண்ட்டுங்கும் போது ஒரு அன்டிசையர்ட் பிஹேவியர், ஒரு பிஹேவியர் நல்லா இல்லை, அந்த பிஹேவியரை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பனிஷ்மெண்ட். when it comes to பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், ஒரு விஷயத்த ஆட் பண்ண போகிறோம். அங்கே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன ஆட் பண்ணோம், நம்ம ப்ரைஸஸ், ரிவார்டிங் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணோம். இங்கே பனிஷ்மெண்ட்டில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா அவர்சிவ் ஸ்டிமுலஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து டீச்சர் எல்லிங், அதாவது திட்டுறதா இருக்கலாம், ஸ்கோல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து நீ பண்ணாத அப்படின்னு நம்ம ஸ்கோல் பண்ணி சொன்னாவோ இல்லை எல் பண்ணி சொன்னாவோ அந்த குழந்தை பயப்படும். அதிலேருந்து அந்த பிஹேவியர் குறையிறத நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த அன்டிசைரபிள் பிஹேவியர் குறையிறத பார்க்கலாம். இதுதான் வந்து பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். அண்ட் இந்த பனிஷ்மெண்ட் கூட குவிக்லி நடக்கணும். ஒரு விஷயம் அன்டிசைரபிள் பிஹேவியர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா குயிக்காக நம்ம வந்து இந்த பனிஷ்மெண்ட், பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். நம்ம லேட்டாக யூஸ் பண்ணால் அதோட ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியாது. நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை அந்த சைல்டுக்கோ ஒரு டிசைரான திங்கை வந்து நம்ம டேக் அவே பண்ணுறதுனால அந்த குழந்தை அதோட பிஹேவியரை மாற்றுது அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுது, எந்த வேலையும் பார்க்க மாட்டுது, எப்போவுமே ஹெட்ஃபோன்ஸ் போட்டுகிட்டே இருக்கா அப்படிங்கும்போது அது நம்ம பேரண்ட்ஸ் அப்படிங்கிற இதுலேருந்து பார்க்கும்போது அன்டிசைரபிள் பிஹேவியர். ஸோ இந்த பிஹேவியரை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஹெட்ஃபோன்ஸை டேக்அவே பண்ணணும். டேக்அவே பண்ணால் அந்த குழந்தைக்கு அது டிசைரபிள் திங். ஸோ அது வேணும், அது டேக்அவே ஆகிடுச்சு, அப்போ நம்ம பண்ணதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ திருப்பியும் அந்த பிஹேவியர் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ஹெட்ஃபோன்ஸ் போயிடும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வரும். ஸோ அதனால் அவங்க பிஹேவியர், அந்த அன்டிசையர்டு பிஹேவியர் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் எக்ஸ்டிங்ஷன். அதாவது கிராஜுவலாக வீக் ஆகிறது இல்லைனா வந்து டிஸப்பியர் ஆகிற பிஹேவியர்ஸ். லைக் gradual weakening of a conditioned response that result in the behavior
Decreasing extinction happens when behavior is no longer reinforced. கண்டிஷன் பண்ணி வச்சுருக்க ஒரு ரெஸ்பான்ஸு எந்த மாதிரி டிஸப்பியர் ஆகும் சப்போஸ் நம்ம அதை வந்து லுக் ஆன் பண்ணல அப்படிங்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரேட்டை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படின்னா, அது ஒரு மேஸை கம்ப்ளீட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு அட் தி எண்ட் ஒரு சீஸ் கொடுக்குறாங்க. அதனால அது கண்டிஷன் ஆகி அந்த மேஸை கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு சீஸ் கிடைக்கும்னு கண்டிஷன் ஆகி அந்த மேஸை அது முடிக்குது. பட் நம்ம கிராஜுவலாக இந்த சீஸ் கொடுக்குறத நம்ம குறைச்சிட்டோம். ஆனால் அந்த ரேட் வந்து மேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எதிர்பார்க்குது சீஸுக்காக, பட் நம்ம கொடுக்கல. அப்படிங்கும்போது அந்த மேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறத அந்த ரேட் குறைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு தெரியும் அட் தி எண்ட் அதுக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் அந்த கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸ்டிங்ஷனை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கண்டிஷன் பண்ணி வச்சுருக்க அந்த ரெஸ்பான்ஸை நம்ம வந்து லுக் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், ஆர் அட்லீஸ்ட் நம்ம ஷெட்யூல் போட்டாவது அதை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்டி நமக்கு டிசையர்ட் பிஹேவியரில் இருப்பாங்க. தட்ஸ் இட். அண்ட் இதுதான் பிஹேவியரிசம். when it comes to exams, நான் வந்து இங்கே ஸ்லைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். You can take away this. This is the overview of behaviorism. If you have any doubts, please comment below. Thank you for listening.